ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏதேன் தோட்டம். ஏதேன் என்று சொன்னாலே மகிழ்ச்சியான இனிமையான ஒரு இடம். அதில் பல விருட்சங்களை ஆண்டவர் முளைக்க வைத்தவர். அதோடு மட்டுமல்லாமல் தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்களை முளைக்க பண்ணுகிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்படுத்திவிட்டு ஆதாமேவாளை அங்கே இருக்கிறார்கள். அவளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன? தோட்டத்தில் எல்லா விருட்சங்களின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரம், தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லிவிடுகிறார். அதோடு விட்டு விடவில்லை. புசித்தால் என்ன நடக்கும் என்பதையும் சொல்லிவிடுகிறார். நீங்கள் சாகவே சாவீர்கள். தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவேளை சொல்லாவிட்டால் தெரியாமல் செய்ய நேரிடும், என்னென்று சொல்லி பார்க்க நேரிடும். இதனுடைய முடிவு, இதனுடைய விளைவு அதுதான் விலக்கிவிட்டார். ஆனால் பிசாசன் என்ன பண்ணுகிறான்? ஆதாம் ஏவாளை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளிடம் பேசி, அந்த பழத்தை குறித்து பேசி, அந்த மரத்தை காண்பித்து பறித்து புசிக்க வைத்து அவள் ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்து அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை உண்டாகிவிடுகிறது. யோசித்து பாருங்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, மகிமை இழந்தார்கள், நிர்வாணிகள் என்பதை நிலைமைக்கு போய்விட்டாங்க. ஆண்டவர் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். போகட்டும். இன்னைக்கு அநேகருக்கு வருகிற கேள்வி, ஏன் அந்த மரத்தை அந்த நடுவில் வைக்க வேண்டும்? இல்லாவிட்டால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று சொல்லி ஆண்டவர் மரத்தை தெரியாம வைக்கல, ஏதாவது பண்ணட்டும் பாத்துக்கலான்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படுகிறார்களா இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்காக தான் தேவன் அந்த பாதையை அனுமதிக்கிறார். நம்ம உண்மை உள்ள 2 ஆண்டவர் நம்ம சர்டிஃபை பண்ணணும்னா சில பாதையில் நம்மளை அனுமதிப்பார், சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுல நம்ம எப்படி இருக்கோம்னு பாப்பாரு. அந்த டெஸ்ட் கண்டிப்பா உண்டு. ஒரு கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கு ஒன்லி அப்படியே டீச் பண்ணிவிட்டால் அவனுடைய ஒவ்வொருத்தரும் எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. சில நல்லா கிளாஸ் டைம்ல ஆன்சர் பண்ணுவாங்க, எக்ஸாம் பேப்பர்ல எழுத தெரியாது. சிலவங்க கிளாஸ் டைம்ல அமைதியா இருப்பாங்க, எக்ஸாம் பேப்பர்ல நல்லா எழுதி மார்க் வாங்கிடுவாங்க. அந்த ரிசல்ட் வரும்போது தான், எக்ஸாம் வச்சு பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதர் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவர் ஏன் அந்த மரத்தை அங்க வைக்கணும், அதனாலதான பிரச்சனை கேள்வி கேட்டுட்டே, ஆண்டவருக்கு தெரியல அவர் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது ஆண்டவரை குறை சொல்லி கேள்வி பண்ணிட்டே இருப்பாராம். இது தேசத்தினுடைய ராஜாவுக்கும் தெரிஞ்சது. என்னடா எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி இப்படிலாம் ஒரு மாதிரி தத்துவம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ராஜா ஆண்டவருக்கு பயந்த மனுஷன். இவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை புகுத்தணும்னு சொல்லிட்டு நேரா ஒரு நாள் கூப்பிட்டு, உன்னுடைய தத்துவங்கள்லாம் நிறைய கேட்ட, நிறைய வித்தியாசமா கேள்வி எழுப்புறா, வித்தியாசமா நீ திங்க் பண்றா, குட். ஆனாலும் நான் என்ன பண்றேன், ஒரு காரியத்தை உனக்கு செய்ய விரும்புறேன்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி அங்க உட்கார வச்சிருவாரு. நீ தான் இளவரசன்பா, ஒரு கீ கொத்தம் கொடுத்து இதுல எல்லாத்தையும் உனக்கு தான், எக்ஸப்ட் எனக்குன்னு ஒரு ரூம் அங்க இருக்கும். அந்த அறையை மட்டும் நீ திறந்து பார்க்க கூடாது, அதுக்குள்ள நீ போக கூடாது, மீது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு. ஒரே சந்தோஷம். பார்த்தா பயங்கரமா இருக்கு, பிரமிப்பா இருக்குது. சாதாரண ஒரு நிலைமையில இருந்த அந்த வாலிபன் அந்த நிலைமைக்கு போன உடனே கொஞ்ச நாள் போச்சுது. அப்படி சுத்திட்டு வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அறைகளே எல்லாமே இடமே எவ்வளவு நல்லா இருக்குன்னா, ராஜா தனக்குன்னு வச்சது எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை குறிச்சு கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த கீ எல்லாம் அவன் கையில தான் இருக்குது. ஏன் ஒரு நாள் அதை திறந்து பார்த்துட்டா, திறந்து யாருக்கு தெரியாம மூடிட வேண்டியதானே, அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் விருப்பம். இன்னைக்கு எல்லாருக்கும் இதுதானே பிரச்சனை. எதனால அது எப்படி இருக்கும், என்ன இருக்கும் பார்த்தா தான் தூக்கம் வரும், பார்க்கணும். கடைசியில போய் மாட்டிட்டு பிறகு வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பார்க்க முடிகிறது. இப்ப அந்த கதவை திறந்துட்டான். திறந்து உள்ள போய் பார்த்தா டபாண்டு சிறகுல அடிச்சு ஒரு புறா பறக்குது. வேற ஒண்ணுமே உள்ள இல்ல, ஒரு எம்டி தான். அது பறந்து வெளியே போயிடுச்சு கதவை திறந்த உடனே. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா அந்த புறாவோடு வராரு. அது அவர் அன்பா வளர்த்த புறா. திறந்து விட்டோன்னு நேரம் ராஜா கிட்டே போயிடுச்சு. கிட்ட வந்த உடனே அவர் தெரிஞ்சுட்டு கதவை திறந்துட்டா நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க வந்துட்டாரு. வந்துட்டு என்னப்பா அப்படின்னா அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறான். இதை கூட உன்னால கீழ்ப்படி முடியல, செய்ய முடியலையே. நீ சாதாரண நிலைமையில இருந்தா இவ்வளவு பெரிய அரண்மனை கொடுத்தேன், பட் இப்ப நீ அந்த தகுதியை இழந்துட்ட. ரொம்ப ஃபீல் பண்ணானா. அநேக நேரம் நாம அப்படிதான் இருக்கிறோம். இது எப்படி இதுக்கு முன்னாடி கரெக்டா அப்படி இப்படின்னு நிறைய ஞானமா தத்துவத்தெல்லாம் பேசி பார்த்தாரு. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் அதுதான். நம்ம மற்றவங்களை அப்படியே அற்பமா எண்ணுவோம், குற்றம் சாட்டுவாங்கலாம், சரி கிடையாது. அந்த பாதையில போகும்பொழுது நாம் நிற்க முடியுமா, உண்மையாக இருப்போமா? தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறாரு. அவருடைய கண்கள் நம்ம கவனித்துக் கொண்டு இருக்குது. சில நாட்கள் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல உண்மையா இருக்கிறோமா, கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருக்கிறோமா, கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் பார்க்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா.
இன்னைக்கு ஆண்டவர் கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுட்டு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கேட்போம், பெற்றுக்கொள்வோம், ஓடுவோம். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் எப்பவுமே உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுப்பதன் மட்டுமல்ல, துணையாக இருப்பார். ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் அநேக காரியங்கள் நாங்களும் கேள்வி கேட்கிறோம்ப்பா. ஏன் கேள்வி கேட்க எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை விட்டுட்டு தர்க்கம் பேசுறதை விட்டுட்டு தத்துவம் பேசுறதை விட்டுட்டு மாறாக கொடுத்த காரியங்களை சரியான முறையில் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட எங்களுக்கு ஞானத்தை, உண்மைய, பொறுப்புகளை கொடுங்கப்பா. பொறுப்பற்ற தன்மைகள் மறையட்டும். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த காரியங்களும் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டோம்னா அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். அப்படியெல்லாம் உடனே எந்தவித கேள்வியுமின்றி தாமதமின்றி கீழ்ப்படிந்து உயர்த்தக்கூடிய பாக்கியத்தை தாங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தர்க்கங்களை, தத்துவங்களை விட்டு விலகுவோம். ஆண்டவருக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ளுவோம். கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். நிச்சயமாகவே ஒரு நாள் வரும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே பிள்ளைன்னு சொல்லி அவர் நம்மளை தைரியப்படுத்தி பாராட்டி அதற்குரிய கனத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.